வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம முன்னாடி நிற்கக்கூடிய இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டியோட அட்வென்ச்சர் 2025 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு மாடல் அப்படின்னே சொல்லலாம். வண்டியோட லுக்ஸ் அண்டு டிசைன் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ஐ திங்க் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எஸ்டியோட அட்வென்ச்சர் ஃபஸ்ட் அப்போ தான் லான்ச் பண்ணாங்க. அந்த டைமில் நான் அந்த பைக்கோட வீடியோ வந்து பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம கையில் இருக்கிறது இந்த 2025 ஒரு 2.0 அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறையா விஷயங்கள் மக்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாகனம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வாகனம் வந்துட்டு நம்ம ஹிமாலயன் 411 கிட்டத்தட்ட, ஏன்னா அப்போ இது லான்ச் பண்ணும்போது நிறைய பேர் இது வந்து ஹிமாலயனோட காப்பி அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனால் ஹிமாலயனோட காப்பி என்ன தான் அந்த டிசைனு, முன்னாடி இருக்க அந்த ஃபெண்டரு, இது எல்லாமே அந்த வண்டி மாதிரி இருந்தாலும் இந்த வண்டியோட இதோட என்ஜின் வந்துட்டு ஒரு லிக்விட் கூலிங் என்ஜின்லேருந்து வந்தது. ஆனால் பார்க்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லிக்விட் கூலிங் என்ஜின் மாதிரி தெரியாது. ஏன்னா இது வந்து ஜாவாவோட பாபர், அதே மாதிரி உங்களுக்கு எஸ்டியோட இந்த அட்வென்ச்சர் ஆகட்டும், ஸ்கிராம்பிளர் எக்ஸ்னு ஒரு மாடல் இருக்காது, அதுக்கப்புறம் நார்மல் ரோட்ஸ்டர், இது மூணுக்குமே இந்த என்ஜின் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான். ஆனால் உங்களுக்கு எங்கே வித்தியாசங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இனிஷியல் டியூனிங்னு பண்ணுவாங்க இல்லையா, இந்த வண்டி ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி டியூனிங் பண்ணியிருப்பாங்க. ரோட்ஸ்டர்னால் ரோடுக்கு ஏற்ற மாதிரி டியூனிங் பண்ணியிருப்பாங்க. ஸ்கிராம்பிளர் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே ஆஃப் ரோடும் பண்ணும், ஸ்ட்ரீட் ரோட்ஸ்லேயும் ஓடும். அந்த மாதிரி ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி அந்த வண்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான பர்பஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வாகனத்தோட பர்பஸ் என்னென்னா ஆஃப் ரோடிங் ப்ளஸ் அட்வென்ச்சர், இது ரெண்டையுமே பேஸாக வச்சு தான் இந்த அட்வென்ச்சர் ஏடிவி அப்படிங்கிற மாடல் வந்து எஸ்டியுமே அதை சொல்லி தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்பர் ஆஃப் ரோடரும் கிடையாது, ப்ராப்பர் அட்வென்ச்சரும் கிடையாது. இது ரெண்டுக்குமே நடுவில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மாடல் தான் இந்த மாடல், சரிங்களா? ஸோ ஒரு எஸ்டி அட்வென்ச்சர் நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னா உங்களோட மைண்ட் லெவல் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாகனம் வந்து நான் வந்து ரோடுக்கும் ஓட்டணும், ஆஃப் ரோடுக்கும் ஓட்டணும், எல்லா விதமான ரோட் கண்டிஷன்ஸ், எல்லா விதமான வெதர் கண்டிஷன்ஸ்லையும் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு மாடல் வேணும். அப்படின்னா தான் நமக்கு இந்த அட்வென்ச்சர் மாடல்களான ஹிமாலயன் ஆகட்டும், எக்ஸ்பல்ஸு, இந்த அட்வென்ச்சர் எஸ்டி, கேடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்வென்ச்சர் 390, இந்த பைக்குகளோட பர்பஸ் இது தான், சரிங்களா? இப்போ நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அட்வென்ச்சர் பைக் வாங்கிக்கிறாங்க, ஃபுல்லாக சிட்டி யூஸ் பண்ணுவாங்க, ரோடு யூஸ் பண்ணுவாங்க, மைலேஜ் வந்து எனக்கு 22 தான் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு புரிஞ்சுக்கணும், இந்த வாகனம் வந்து ரோடுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டுறதுக்காக வாங்கப்பட்டதில்லை. நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ நான் ஒரு பர்சனுங்க, நான் வந்து இந்த வாகனத்தை வாங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு வாரம் எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போனால் எனக்கு நல்லாயிருக்கும், மலைகள் ஏறணும், எனக்கு ஆஃப் ரோட் பண்ணணும், இயற்கைனா எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எனக்கு எல்லா இடங்கள்லையுமே நான் ஓட்ட முடிய ஒரு வண்டி வேணும்னா நான் இந்த வண்டி வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோடய பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த வாகனம் யார் வாங்கினா மெயின்டைன் பண்ணலாம், இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ சொன்னதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது இந்த வண்டியோடைய ஒரு முழு ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரிவ்யூனா வாகனத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் இந்த வண்டி வந்து செட் ஆகும், எந்த வயதினருக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி வயதினர் நான் மென்ஷன் பண்ணும்போது ஏன் வயசானவங்க ஓட்டக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கொஷின் உங்கள் மனசில் எழும்பலாம். அப்படி கிடையாது நண்பா. ஏன்னா இந்த வண்டி கொஞ்சம் ஹைட் அதிகம், வெயிட்டு ஜாஸ்தி, ரெண்டாவது என்னால் அந்த ஹைட்டு வெயிட்டையும் மேனேஜ் பண்ண முடியும்னா யாருனாலும் ஓட்டலாம். மோஸ்ட்லி ஒரு ஹைட்டாக இருக்கவங்க, ஒரு 5.8 ஹைட்டுக்கு மேலே இருக்கவங்க, ஒரு 80 கிலோ வெயிட்டு, ஒரு 75 கிலோ வெயிட்டுக்கு மேலே இருக்கவங்க இந்த வண்டிக்கு தாராளமாக ஆப்ட் ஆவாங்க. ஏன்னா இந்த வண்டியுமே கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த ஒரு 190 கிலோ கிட்டத்தட்ட வருது ஃபியூவல் டேங்க்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 190 கிலோ நம்ம மெயின்டைன் பண்ணணும். வண்டி லென்த் அதிகம், முக்கியமாக இந்த வண்டி டால்னா சீட் ஹைட் வந்து ஒரு 820 mm இதோட சீட் ஹைட் வந்து வரும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஷார்ட்டராக இருக்கோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த வண்டியை ஹேண்டில் பண்ணுற விதங்கிறது கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது வண்டியோட லென்த்து நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நல்லா லென்த்தான வண்டிங்க, வீல் பேஸுங்கிறது ரொம்ப நல்லா லென்த்தாக இருக்குது. ஸோ இந்த லென்த் இருக்கிறதுனால கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பராக தான் இருக்கும். ஸோ வண்டியோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துருவோமா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த வண்டியோட என்ஜின்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 323 cc என்ஜினுங்க. ஸோ பவர் அண்ட் டார்க்கு நீங்கள் பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 29 பிஹெச்பியும் 29.8 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு பாக்ஸர் ஷேப்டு என்ஜின். எஸ்டியோட எல்லா வண்டிகளுக்குமே இந்த ஒரு பாக்ஸ் டைப்பில் வரக்கூடியதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக் பிரியர்களுக்குனே கண்டிப்பாக இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். இந்த வண்டியில் எழுத்துக்கள், அந்த டிசைன்ஸ் எல்லாமே இந்த கிரே ஒயிட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாலும் வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக். இதுதான் இந்த வண்டியோட டாப் வேரியண்ட்டுமே கூட. இதோடைய 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இது லிக்விட் கூலிங் என்ஜினோட வரக்கூடியது. ஏர் கூலிங்குமே
ஆகும். அந்த ஃபின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கூலிங் செட்டப்பில் கொடுத்துருந்தாலும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கூலிங் என்ஜினாகவும் கொடுத்துருக்காங்க. இதோட வீல்ஸ் டயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டோட வீல் சைஸ் வந்து 21 இன்ச் வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. 90க்கு 90 தான். ஹிமாலயன்லேயும் எக்ஸ்பல்ஸ் பழைய எக்ஸ்பல்ஸ்லேயும் வந்து அதே வீல் சைஸ், இப்போயுமே எக்ஸ்பல்ஸில் தான் வருது. டியூப் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 320 mm ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கும், ஏபிஎஸோட டூயல் சேனல் ஏபிஎஸ் வரும். இதில் நீங்கள் பின்னாடி ஏபிஎஸ் வந்து வண்டியில் ஆஃப் பண்ணிக்கலாம். பைப்ரேவோட டபுள் பிஸ்டன் கேலிப்பரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஆஃப் ரோடர் அப்படின்றதுனால இதோடைய அந்த சஸ்பென்ஷனோட ட்ராவல் வித் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் நல்லாவே ஹார்ட் கோர் ஆஃப் ரோடிங்குமே பண்ணலாம் இந்த வண்டியை வச்சு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஞ்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. 2 விதமான லைட் செட்டப் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு எல்இடி செட்டப் ரவுண்டு, இங்கே வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸும் எல்இடிஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இரும்புமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆஃப் ரோட் வண்டிகளுக்கு இதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த டாலரான வைசர், உண்மையாலுமே இந்த வண்டியோட வைசர் டாலர் தான். என் கழுத்து வரைக்கும் இருக்குது, என் வாய் தவடா வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா வைசர் லெவலில் ஹைட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் ஓரளவுக்கு ஒரு 80-90 போகும்போது காற்றுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. நல்லா இருக்குது இந்த வைசர், இந்த டிசைனுமே நல்லா இருக்குது. இதை வந்து அந்த டுக்காட்டியோட டெசர்ட் எக்ஸில் வந்து இந்த டிசைன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இல்லைனா வந்துட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். டெசர்ட் எக்ஸ் அப்படிங்கிற வண்டியில் இதே மாதிரியான அந்த டாட்டடான ஒரு விண்ட்ஷீல்டு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த வண்டியை பார்த்தோன்னே அது இன்னுமே ப்ரீமியமாக தெரியுது. இண்டிகேட்டர்ஸ் 4மே இந்த வண்டியில் லேடிஸ் தான். அப்படியே நம்ம பின்னாடி வந்து பார்க்குறோம் அப்படின்னா டயர் வந்து சிஎட் டயர், ஆஃப் ரோட் பேட்டர்ன் அண்ட் ரோட் பேட்டர்ன் ரெண்டுக்குமே ஏற்ற மாதிரி டயர் தான் கொடுத்துருக்காங்க. ரியர்லேயுமே ஏபிஎஸ் வரும், பைப்ரேக் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேலிப்பர்ஸ்லேயுமே வந்து சேர் உள்ளே போகாமல் இருக்க ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து டியூப் டயர் அண்ட் மோஸ்ட்லி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டயர்ஸ் மோஸ்ட்லி 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஓடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டயர்ஸை மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா அது டியூப் டயர், வண்டி ஹெவி. ஸோ கண்டிப்பாக எங்கள் இடத்துல பஞ்சர் ஆச்சுன்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். 130 செக்ஷனுக்கான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 17 இன்ச்சஸ் வீல் சைஸ்ங்க. ஸோ வண்டி வந்து ஸ்டாக்கில் வரும்போதே உங்களுக்கு இந்த கிராப் ரயிலோடு சேர்ந்து வந்துடும். நீங்கள் வந்து பேக்லாம் கட்டிக்கிறதுக்கு ஹூக்ஸ் கொண்டு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருவாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கேஜ் கேரியர் பண்ணிக்கிறதுக்கான கேரியருமே வந்துடும். அப்படியே பின்னாடி ரியர் செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்ப்ளிட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சர் லைட் செட் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து சுவிட்சை ஆன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ரியரோட லைட்ஸுமே வந்து நல்லாயிருக்கும், எல்இடிஸ். இது வந்து பார்க்குறதுக்கு அந்த நைட்லேயுமே நான் சொன்னேன் இல்லையா, இந்த வண்டியை லைட்டாக பார்க்க எனக்கு அந்த டெசர்ட் எக்ஸோட ஃபீல் வந்து வருது. டெசர்ட் எக்ஸ்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். டுக்காட்டி டெசர்ட் எக்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த முன்னாடி இருக்க லைட்ஸு, பின்னாடி இருக்க லைட்ஸு, விண்ட்ஷீல்டு டிசைன்லாம் பார்க்குறப்ப ஒரு அந்த வண்டியிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறது தோணுது. இது டெஸ்டட் வெஹிக்கல் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம நல்லாவே வண்டியை ஓட்டணும். அதனால் நீங்கள் கஸ்டமர் வண்டியோ நினச்சி எதுவுமே பேனிக் ஆக வேணாம். இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4மே வந்து எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு நல்ல விஷயமா என்ன வண்டி ஸ்டாக்கில் வரும்போதே உங்களுக்கு வந்துட்டு அந்த இந்த கிராப்ஸ், அந்த பேக் வந்து சைடில் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டே எல்லாம் வண்டியோட சேர்த்து கொடுத்துட்றாங்க. அது ஒரு நல்ல விஷயமா படுது. சைடில் ஃபிகரில் அட்வான்ஸர்னு எழுதியிருக்காங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல லாங் டூரிங் சீட்டுங்க, பயங்கர குஷனாக இருக்குது. நல்ல பஞ்சு மாதிரி விட்டுமே நல்லா இருக்குது. ரியரோட சீட்டுக்குமே நல்ல குஷினஸ் கொடுத்துருக்காங்க. நான் கை வச்சா எந்த அளவுக்கு அமுகுதுன்னு தெரியுதா? எஸ்டி அப்படிங்கிற எம்பளமும் வந்து வருது. டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் டேங்க் எனக்கு வந்து கொஞ்சம் பல்ஜாக கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா இது ஒரு 15.5 லிட்டரு, இன்னும் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 17 லிட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா இது ரொம்ப ஒல்லியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தா அந்த ரைடிங் கம்ஃபர்ட் பெட்டராக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, நல்லாயிருக்கு. எஸ்டி அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. அந்த இறகு டிசைன் போட்டிருக்கிறது நல்லாயிருக்கு. எஸ்டி மோட்டார் சைக்கிள் ட்ரைப் அப்படிங்கிறதுமே ஒரு குரூப்பு. ஆக்சுவலாக அந்த குரூப்போட இதை வந்து இவங்க ஸ்டிக்கரிங்காகவும் பண்ணியிருக்காங்க. இதோடைய கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஷேப் தான், டிஎஃப்டி கிடையாது. உங்களுக்கு நார்மலான அந்த எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், அந்த மோட்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ட்ரிப் ஏ, ட்ரிப் பிக்கான ஃபியூவல், அதுக்கப்புறம் ஏன்னா இது ஒரு அட்வான்ச்சர் பைக்குங்கிறனால அந்த ஃபியூவல்லாம் சேர்ந்து வருது. டிஸ்டன்ஸ் டு எம்டி, சூப்பர், ஓகே, நிறையா இருக்குது, நல்லா இருக்குங்க. சைட்ஸ் இண்டிகேஷன், ஆஃப் ரோடில் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். மோட்ஸ் இருக்குது, ரைன் மோட்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது என்ன தான் பார்க்க எனக்கு என்னென்னா இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுலே அடக்கிட்டாங்களோங்கிற ஒரு ஃபீலு. இது இன்னுமே கொஞ்சம் பெருசாக கொடுத்து ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே லெவலில் கொடுத்துருந்துருக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே எஸ்டிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ளூடூத் பேரிங் இல்லையா, நீங்கள் 10x10 நேவிகேஷன்ஸ்லாம் இந்த இடத்துல ஒர்க் ஆகும். ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான சுவிட்சு, மால் ஃபங்க்ஷன், பேசிக்கான அந்த எல்லா ஐகான்ஸ் பட்டனுமே மேலே வந்து நீங்கள் பார்க்க முடியும். அண்டு இந்த வைசர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். இங்கே சைடில் இருக்குது இல்லையா, இதை வச்சு நீங்கள் வந்து டாலர், ஷார்ட்டர்னு சொல்லிட்டு 2 விதமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து திருவுறது மூலிமா, சரியா, இதை வந்து திருவுறது மூலிமா உங்களுக்கு வந்து வைசர் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. இந்த
இந்த பாக்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். வைசர் வந்து நீங்கள் இந்த கிளிப்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் மேலேயுமே தூக்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கன்சோலையுமே நம்மளே பார்த்த மாதிரி வச்சுக்கலாமா எப்படி வச்சுக்கலாமாங்கிறதுக்கு கன்சோல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் இது பார்க்கும்போதுமே நல்லாயிருக்கும். அண்டு சுவிச்சஸோட குவாலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து இன்ஜின் சென்சார். ஸோ ஹசார்ட் வந்து போட்டேன். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? கிளச்சை பிடிச்சா தான் ஸ்டார்ட் ஆகுமா? எஸ்டியில் இது ஒரு பஞ்சாயத்துங்க. ஓகே, சவுண்டு வந்து கேட்டு பார்ப்போம். பயப்பில்லைங்க. கூலண்ட்டை எங்கே கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா? இங்கே கொடுத்துருக்கானுங்க கூலண்ட்டை. ஏன்னா இந்த வண்டி அடியில் வந்து அடிப்படக்கூடாதுங்கிறதுக்காக. மற்ற ஜாவா பைக்கில் அடியில் வரும். ஸோ என்ஜின் சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம். நைஸில். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எல்இடி தெரியுது. அதே மாதிரி ப்ரொஜெக்டருமே வந்து பார்த்திங்கன்னா எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட் செட்டப் உண்மையுமே நல்லாயிருக்கு. சுவிச்சஸ், சைட் சுவிச்சஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட் சுவிச்சஸ்க்கான பட்டன், அதாவது டிஸ்பிளே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன், ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர், ஹாரன். ஓகே, கிளச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் தான் இந்த வண்டியிலுமே வருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி பி டைப்புக்கு அதே மாதிரி சி டைப்புக்கான சார்ஜிங் போர்ட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஆஃப் ரோடிங்க்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. முன்னாடி மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து அந்த இரும்பு கிராப்ஸ் வந்து வரும். பட் ஆனால் இந்த மாடலில் வந்து அந்த இரும்பு கிராப்ஸ் எடுத்துட்டாங்க. ஏன்னா 6 ஃபீட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது காலில் வந்து இடிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோடைய லுக்ஸ், டிசைன்ஸ் அண்ட் இந்த வண்டிக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து 2,55,000 2,72,000 வருது. ஏன்னா இந்த வண்டியிலுமே ஒரு கலர் ஆப்ஷன்ஸுங்கிறது வேரி ஆகுது. நான் வச்சுருக்க இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் கலர். ஸோ டாப் கலர்னால் இதுதான் டாப் வேரியண்ட். ஸோ அதனால் இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம்தான். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அந்த ஆப்பில் பார்க்குறதோ இல்லை கூகுள் பண்ணி பார்க்குறதையோ விட கண்டிப்பாக ஒரு 5,000 6,000 ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா அவங்க இன்சூரன்ஸ் கவர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஷோரூம் லெவலில் போகும்போது உங்கள் ஏரியா அந்த ஆர்டிஓக்கான ப்ரைஸ் இதெல்லாம் வந்து மாறும். நான் சொல்கிற ப்ரைஸுங்கிறது இந்த நியூ ஜிஎஸ்டிக்கான ப்ரைஸ் தான். நீங்களுமே ஷோரூமில் வந்து கேட்டு கூட என்ன ப்ரைஸ் வித்தியாசங்கள் வருது அப்படிங்கிறதுமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாகனத்தோட மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 24-30 வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா இது ஒரு அட்வான்ஸர் டைப் 350 சிசி அந்த கேட்டகரியில் தான் வருது. 30 பிஹெச்பி கிட்டத்தட்ட பவரும் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மைலேஜ் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகேவான மைலேஜ் தான். ஏன்னா என்ஜினுமே உங்களுக்கு ஹீட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ரஃப்பான என்ஜின் தான், ரொம்ப ஸ்மூத்தர்லாம் கிடையாது. அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு இந்த ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் அண்ட் இந்த ஏன்னா இதோட ப்ரைஸ் உண்மையுமே நல்ல ப்ரைஸுங்க. இந்த 2.5 லட்ச ரூபா செக்மெண்ட்டில் முன்னாடிலாம் வந்து ஹிமாலயன் என்ன ப்ரைஸ் விற்றுச்சோ அதே ப்ரைஸ் தான் இப்போ எஸ்டி அட்வென்ச்சரும் விற்கிது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்சஸ் எனக்கு ஓகே தாங்க. ஸோ மைலேஜுமே இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 24 ஒரு 30 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் மைலேஜாக கிடைக்கிது. இந்த அளவுக்கு அட்வென்ச்சர் பைக் கண்டிப்பாக அந்த மைலேஜ் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த வண்டி செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியல் அட்வென்ச்சர் லவர்ஸ், நிறைய பேர் அட்வென்ச்சிஙங் போகணும்னு ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு டாலரான ஸ்டான்ஸில் ஒரு பைக் வேணும், அட் த சேம் டைம் பைக் ஆஃப் ரோடுக்குமே பெட்டராக இருக்கணும், இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எஸ்டி அட்வென்ச்சர் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த என்ஜினை விட எனக்கு தெரிஞ்சு இந்த என்ஜின் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வண்டியுமே கன்சிடர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் வருது, ஆஃப் ரோடில் என்ன பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம இன்னொரு வண்டிக்கு வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் ட்ரை கொடுத்து பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த வண்டியோட டெஸ்ட் ரைடும் இது தொடர்ந்து வரும். ஸோ உங்கள் எல்லாரையுமே அந்த டெஸ்ட் ரைட் ரிவ்யூவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வண்டிகளோட ரிவ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. அது உங்ககிட்ட இருந்தால் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோஸை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல அட்டகாசமான ஒரு பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.